வீட்டுக்கு வந்தோமா, கப் அடிச்சோமா, மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் நான் தான் இங்கே கிங்கு, என்னையை விட்டால் வேறு யார் உங்களை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீரவசனம்லாம் வந்து பேசக்கூடாது. அந்த மாதிரி யார் பேசுகிறாங்க தெரியுமா? யாரு? யார் பேச தெரியாதா? தெரியாது. ப்ரோமோ பார்த்தியா இல்லையா ஆதிரை பேசுனதை? தெரியாது, நான் பார்க்கலையே. நான் தான் பிக் பாஸே பார்க்கறது இல்லையே. பிக் பாஸே பார்க்குறதுலன்னு சொல்கிற பார்த்தியா? இதெல்லாம் சும்மா ஹஸ்பண்டுக்கு வந்து சும்மா கம்பெனி கொடுக்குறது தான், என்ன பண்ணுறது? நீ அவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் பண்ண தேவையில்ல. நீ ப்ரோமோ வச்சும் பார்த்துட்டு வா, நீ கண்டென்ட்டு பேசுறதுக்கு. சரி. நாளையிலேருந்து ப்ரோமோ பார்க்குறேன். நான் பார்த்துட்டு நான் உனக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறேன், ஓகேவா? சரி, ஓகே. இன்றைக்கி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, சண்டை பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி கமருத்தீன், வினோத், அதுக்கப்புறம் நம்ம ஆதிரை 3 பேர்த்துக்கு இடையில் பயங்கரமான சண்டை. என்னடா சண்டை அப்படின்னா, வந்ததுலேருந்தே ஆதிரை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, போயிட்டு அரோரா கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி விட்டு சண்டையை மூட்டி விட்டுனேங்கிறா. நம்ம கமருத்தீனும் பொறுத்து பார்த்தான். உனக்கு என்ன புடங்கிறதுக்காக உள்ளே கொண்டு வந்தாங்க, நீ மூடிக்கணும் வீட்டில் இருந்துங்களாம், இங்கே வந்துட்டு நீ என்ன பண்ணுற, வந்து சண்டை மூட்டி விட்ற, கோல் மூட்டி விட்ற. எங்கள் மக்கள் வந்து ஓட்டு போட்டு எதுக்கு வந்து உள்ளே இருக்கிறவங்கள வெளியில் அனுப்புகிறாங்க, சரியாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, இந்த முகரக்கட்டையெல்லாம் வந்து இது ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போடாமல் உங்களை வந்து வெளியில் அனுப்பிச்சாங்க. அவங்கள நீங்கள் திரும்ப கூட்டின்னு வந்து எதுக்கு வந்து பண்ணுறீங்க, இது வந்து அன்ஃபேர் இன்ட்ரோடக்ஷன், அதாவது தேவையில்லாமல் உள்ளே கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் வினோத் ஒரு பக்கம் புராணம் பாடுறான், அந்த பக்கம் போனால் அப்படின்னா கமருத்தீன் ஒரு பக்கம் புராணம் பாடுறான். ஆதிரை மூஞ்சில் ஓடல. இருந்தாலும் வந்து அந்த வாயு வந்து குறையிறதே இல்லை. எல்லாம் ஒன்றா மாதிரி தான், பொண்டாட்டி மாதிரி தான். என்ன பண்ணுறது? சரி கோவப்படாத. அப்படிங்களா? என்ன அப்படியே அந்த ஒரு சில முகரக்கட்டிங்களை பார்த்தா அடிக்கணும்னு தோணும்ல. நம்ம பொண்டாட்டிக்கு எடுத்து இன்னொருத்தி வந்து மூக்கு மேலே ஒரு பஞ்சு விடணும் அப்படின்னு நினச்சா, அது வந்து அந்த ஆதிரை அடிப்பீங்க. அம்புட்டு வாய் பேசுகிற வாயை பார்த்தா தூக்கி போட்டு லேடிஸ்னா அப்படித்தான் வாய் விடுவாங்க, நீங்கள் பொறுத்து தான் போகணும். அதுக்கு நீ பார்த்தியா இல்லையா? ஆதிரை பேசுறதெல்லாம் பார்த்தியா இல்லையா? நீயே பார்த்தனா சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கடுப்பேற்றுறாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு, இது வந்து ஒன் ஆஃப் த சக்காலத்தி சண்டைகளை வரக்கூடிய சைடு கிளாஸு. புரியலையா? இந்த பக்கம் பார்வதியும் அரோராவும் கமருத்தீன்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ வந்து அரோராவுக்கும் கமருத்தீனுக்கும் ஃபைட் ஆகிடுச்சு. இந்த கேப்பில் ஆதிரை வந்து அரோராக்கிட்ட மூட்டி விடுது. இதில் என்ன, இது வந்து சக்காலத்தி சண்டையாக இருந்துச்சு. பார்வதி அரோராவுக்கு இடையிலேருந்து சக்கால் சண்டை. பிக் பாஸில் விளையாடுறதுக்கு வந்தாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. உனக்கு ஒன்று தெரியுமா? வீட்டுக்குள்ளே வந்து இதுதான் கண்டென்ட்டு. கண்டென்ட்னு என்னென்னா, நீ பிக் பாஸுக்கு உள்ளே வரும்போது வெளியில் ஃபார்ம்லாம் வந்து எழுதி கொடுத்துட்டு வரணும். அப்படி எழுதிட்டு வரும்போது எழுதி கொடுப்பாங்க. அப்படி எழுதி கொடுக்கும்போது இந்த ஒன்று கேட்டுக்கிறாங்க, நீங்கள் லவ் கண்டென்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டுக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வரும்போது. இவங்களே ஆமாம், இவங்களை வந்து டீம் வந்து கேட்டுருக்காங்க. டீமை வந்து கேட்டுக்கிறாங்க. உள்ளே வரவங்க வந்து லவ் கண்டென்ட் வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, லவ் கண்டென்ட்னா எப்படி லவ் பண்ணுறது? லவ் கண்டென்ட்னா நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுகிற, கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுக்கிறது தானே, அந்த மாதிரி தான். அந்த லவ், அந்த அன்பை வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து பரிமாறணும். நீ நினைக்கிற மாதிரி பரிமாறல, அது ஒரு கண்டென்ட்டாக மாற்றி கொடுக்கணும். ரியாலிட்டி ஷோ மக்களுக்கு கல்யாணம் ஆனவங்களும் தானே வராங்க, அவங்களும் லவ் புருஷன் பொண்டாட்டியே வந்தாங்க. பட்டாடி வெளியில் துரத்தி விட்டாங்க ஹஸ்பண்டை. சரி, அது அடுத்த கதை. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். வளவலன்னு பேச வேணாம், பார்க்கலாம். ஆனால் ஆதிரியை பார்த்தா எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. உனக்கு என்னவோ எனக்கு தெரியல. நீ வந்து எபிசோடை பார்த்துட்டு நாளைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வந்து சொல்லு என்ன ஏதுன்ட்டு. ஓகே, நான் சொல்கிறேன். இதுக்கோசரமே சொல்கிறேன். நீ சொல்லிட்டல ஆதிரை இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டல, லேடிஸ் இப்படி தான் வாய் விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டல, இதுக்கோசரமே அவள் பேசுறேன்னு நான் கேட்குறேன். நீங்கள் பார்க்குறேன்.